हरि ओम वषट्ते विष्णुवास आकृणो विहन्ये जुलस्वसिति विष्णुर्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ओम மிகவும் உன்னதமான ஒரு வேலை. நம்ம பிராமண சபையில இத்தனை வித்தியார்த்திகளை கூட்டி வச்சு அவர்களுக்கு வேத அத்தியனத்துக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணி இப்படி ஒரு யோகம் ஒன்று ஏற்பாடு பண்ணும்போது இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப பெரிய காரியம், இது தேவையான காரியம், பெரிய காரியம், மகத்தான காரியம். நீங்கள் எல்லாம் வேதம் படிக்கிறது இல்லையா? வேதம் படிக்கிறதுக்கு சமயம் ஒதுக்க முடியும் இல்லையா? அப்போ உங்களுக்கு அதற்கான சமயம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார்கள். உங்க அகத்திலே அந்த மாதிரி அதற்கான சௌகரியமும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார்கள் சபையில. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கிற குரு ஆச்சாரியர் பகவானுடைய அனுகிரகம் எல்லாம் சேர்ந்து சபலமாகிட்டு இது மேலும் சபலமாகணும் என்று மங்களாசாசனம் பண்ணி பகவானை பிரார்த்திச்சு கொண்டு அடியேன் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம குழந்தைகள் எல்லாருமே நம்ம வேதம் படிக்கிறோம் இல்லையா? இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நம்ம ஏன் வேதம் படிக்கிறோம் அப்படின்னா நீங்களா என்ன சொல்லுங்க? ஏன் வேதம் கற்றுக்கிறேன்? தெரியல. பிராமணங்கிற அப்படின்னால வேதம் கற்றுக்கிறேன்னு சொல்லலாமா இல்லையா? எல்லாரும் பிராமணங்கிற அப்படின்னால வேதம் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நாம பிராமணன் தான் வேதம் கற்றுக்காம இருக்கக்கூடாது. வேதம் தெரியலை அப்படின்னா அப்புறம் நீ என்ன பிராமணன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பிராமணன் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க வச்சுக்கோங்க. உனக்கு தெரியுமா பிராமணன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரம்மனா வேதம் அர்த்தம். அந்த வேதம் உன் கையில இருந்தா நீ பிராமணன். பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம்? பிரம்மச்சாரி, நீ பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகாதம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகாதுன்னு அர்த்தம் இல்லை, ஆக போறோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் தெரியுமா பிரம்மச்சாரி பெயர்? அவன் பிரம்மனா வேதம் அர்த்தம். அவன் வேதத்தை கற்றுண்டு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப வேதம் கற்றுக்கிற ஸ்டேஜ் இருக்கு, அந்த ஸ்டேஜ் பிரம்மச்சாரி அப்படின்னு. வேதம் கற்று முடிச்சாச்சுன்னா உடனே வேதம் ஜெயிக்க வரும். அழகா ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வேதாத்தியம் பண்ணி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் விரதம், அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு பண்ணிடுது. அதனால பிரம்மச்சாரின்னா வேதாத்தியம் பண்றவன் அர்த்தம். பிராமணன் அப்படின்னா வேதாத்தியம் பண்றவன், வேதம் கற்றுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அந்த ரீதியில இப்போ இங்க இருக்கிற குழந்தைகள் புருஷ சூக்தத்திலிருந்து ஆரம்பிச்சு என்னென்ன விஷயம் கற்றுக்கிறீங்களோ அப்ப நீங்கள்லாம் நல்ல ரீதியில அந்த பிராமணத்துவத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. நீங்க என்ன பண்ணணும் கேட்டா உங்களோட கூட இருக்கட்டையும் சொல்லணும். யாராவது கற்றுக்காம இருந்தா அம்மா கிட்டையும் சொல்லணும். டேய் நம்மளாம் பிராமணன் தான், பிராமணன் தான் வேதம் கற்றுனா தான் பிராமணன் அப்படின்னு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால கற்றுக்கணும்னு சொல்லணும். நீங்களும் விடக்கூடாது. சில குழந்தைகள்லாம் எல்லாருமா கேட்டா ஸ்கூல் படிக்க வச்சு கற்றுக்குவான். அதுக்கப்புறம் டைம் சமயம் நீங்க விட்டுருவான். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த காலத்தில் எல்லாரும் படிக்க வேண்டியதா இருக்கு, லௌகிக படிப்பும் படிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா என்ன ஆனாலும் சரி இதை விட்டு விடக்கூடாது, ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. இதுதான் நமக்கு சொத்து, இதுதான் நமக்கு ஸ்வரூபம், இதுதான் நம்மை பிராமணனாக ஆக்குவது, இதுதான் அப்படின்னு. அப்ப நம்ம வேதம் கத்துக்கிறோம், பின்னாடி நல்ல பிரயோஜனம் வரும். ஆனா கூட இப்ப என்ன சில குழந்தைகள், இந்த காலத்து குழந்தைகள் கேள்வி கேட்கிறார். அந்த மாதிரி கிடையாது. எங்களுக்கெல்லாம் உபநயனம் பண்ண செய்ய உபநயனம் பண்ண கேட்கல, நிறைய தெரிஞ்சவங்க ஏன் பண்ணணும்னு கேட்கல. உபநயனம் பண்ணி வச்சா பண்ணிட்டோம், சந்தியாவந்தம் சொல்லி வச்சா சந்தியாவந்தம் பண்ணோம்,
வேதாத்தியனம் பண்ணி வச்சா வேதாத்தியனம் பண்ணும். ஆனால் இன்னைக்கு காலத்துல என்ன கேட்டா, அம்மா அப்பா குழந்தை வயசுக்கு வரா, ஆமா என் பையன் கேட்கிறான் எதுக்காக உபநயனம் பண்ணிக்கணும் கேட்கிறான், அது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. குழந்தைகள் கேட்கிறான் எதுக்காக உபநயனம் அப்படின்னு கேட்கிறான், நான் சந்தியாவனம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான், நான் காயத்ரி ஜபம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். அதையும் தெரிஞ்சுட்டு பண்ணால் அவனுக்கு ஒரு திருப்தி. அது இல்லாட்டா அவனுக்கு எதிரோ காரியம் இருக்கு, முன்னாடி வேற காரியம் கிடையாது. சந்தியாவந்தம் மாம்சம், சந்தியாவந்தம் இட்செல்ஃப் இஸ் எ டைம் பாஸ். அன்னைக்கு சாயங்காலம் வீட்டு ஓடி வீடு 5:00 மணிக்கு விளையாடி ஆளுக்கு வந்தாச்சா ஒரு பாத்திரத்தை கொடுத்து சந்தியாவந்தம் பண்ணலாம்னு ரெடி பண்ணிட்டு வந்துடும், வேற காரியம் கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. எத்தனையோ கிளாஸ் இருக்கு, எத்தனையோ கல்வி எல்லாம் இருக்கு. அப்போ குழந்தை எல்லாம் வந்து கேட்கறேன், நான் எதுக்காக வேதாத்தியனம் கற்றுக்கிறேன், நான் எதுக்காக சந்தியாவனம், எதுக்காக காயத்ரி ஜபம் பண்ணணும். காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியுமா? நான் காயத்ரி ஜபம் பண்ணணும்னு சொல்றாங்க எங்க அம்மா அப்பா, எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த மந்திரத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, நீ காயத்ரி ஜபம் பண்ண பண்ண உனக்கு ஞானம் வருது, நல்ல அறிவு வரும், நல்ல ஆரோக்கியம் வரும். ரெண்டும் வரும். யார் கிட்ட வரும்? சூரியன் கிட்ட வரும், சூரிய பகவான் கிட்ட வரும். சூரிய பகவானை பார்த்தா பண்றோம் நம்ம சந்தியாவந்தனம் 3 வேளையும், 2 வேளையும் 3 வேளையா 3 வேளையும் சூரிய பகவானை பார்த்தா பண்றோம். சூரியன் தான் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறார், சூரியன் தான் நமக்கு ஞானம் கொடுக்கிறார். அதுதான் அந்த மந்திரத்தில் இருக்கு. அப்ப சூரியன் கிட்ட பிரார்த்திக்கிறோம் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு டாக்டர்லாம் என்ன சொல்றாரு கேட்டாதான், உங்க பெரியவாளா ஆஃபீஸ்லாம் இருக்காரு, அவளை ஆத்திரம் நேரம் ஆஃபீஸ்க்கு போவான், ஆஃபீஸில் ஏசி ரூம்குள்ள இருப்பான், அதுக்கு மறுபடியும் ஆஃபீஸ் வந்துடுவான், திருப்பி ஆஃபீஸ் போறாங்களா டாக்டர்கிட்ட போய் கரெக்டாக நீங்கள் ஒன்று பண்ணுங்க, டெய்லி சன் பார்த்துருக்கோம், சூரியன் முன்னாடி போய் விழுந்து போங்க அப்படிங்கிறா. சூரியனுடைய வெளிச்சம் இருந்தால் தான் நமக்கு உடம்புல ஆரோக்கியம் வரும், நமக்கு ஞானம் வரும். இல்லாட்டா உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி ஒரு விஷயம் சொல்றேன். நெப்போலியன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வேண்டாத என்ன பண்ணுவான் கேட்டா, ஒரு இருட்டு ரூம்ல வச்சு கூட்டி வச்சிருக்கும், கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாமல் இருட்டு ரூம்ல 1 வார காலம் கூட்டி வச்சானா அவன் வைக்கவே, சூரிய வெளிச்சம் படவே வச்சுக்கணும், வைக்கவே. இதுதான் தண்டனை அப்படிலாம் இருக்கு. அதனால நமக்கு ஜியோ யோனமா, நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், ஞானத்தை தூண்டுறவர் சூரிய பகவான், ஆரோக்கியத்தை தூண்டுறவர் சூரிய பகவான். அதனாலதான் இப்போ அழகா ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க, காலகட்டம் வேட்டு சந்தியாவந்தம் கர்த்தவியம் தெய்வம், வேட்டு சந்தியாவந்தத்தை பண்ணி சூரியனை பார்த்து அப்படியே பிரதானம் பண்ணி சந்தியாவந்தம் பண்ணு அப்படின்னா உங்களை தெரியாமல் உங்களுக்கு ஞானம் அபிவிருத்தி வரும். அது என்னங்கிறது இப்ப தெரியாது, ஆனால் இதெல்லாம் தெய்வம் பண்ற அனுகிரகங்கள்லாம் பலாமையாக சொல்லுவோம். பலத்தை வச்சுதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவன் முதல்ல தெரியாது. ஒரு பையன் என்ன பண்ணா, 10ஆம் கிளாஸ் எங்கள் ஊருக்கு வந்த புதுசில் அவன் சான்ஸ்கிரிட் எடுத்துருக்கான் 10th, ஆனால் அவனுக்கு புரியுது. அதனால என்கிட்ட வந்தான், வந்து ஏதாவது சொல்லி கொடுங்க, எனக்கு அடுத்த மாதம் பரீட்சை அப்படின்னா. நான் என்ன சொன்னேன், புத்தகம் உண்டா நான் பார்க்குறேன், அதை பார்த்தேன்னா சரி விட்டு சில விஷயங்கள் தான் சொல்லி கொடுத்தேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த காலத்து சிலபஸ்லாம் நேரமாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பரீட்சை வச்சேன். இதுக்கு மேலே பரீட்சையில் 30 மார்க் வாங்கிட்டு இருந்தான். அவனுக்கு போகலை, பாஸ் ஆனால் இல்லை, ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம். அதனால் எல்லாம் சொல்லி கொடுத்து பரீட்சை வச்சேன். அந்த பரீட்சைக்கு 25 மார்க் வாங்கிட்டேன். அப்போ பார்த்தா இன்னும் இது வேலைக்காக நீ என்ன பண்ண, ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தேன், காயத்ரி ஸ்லோகம். நித்தம் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு காயத்ரி ஸ்லோகம் சொல்லிக்கோ பரீட்சையில். காயத்ரி வந்து உடாது பண்ணிக்கோ. நான் ஊருக்கு போகிறேன், நான் வந்து 4ஆவது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு அவன் திருப்பி நிறைய லட்டெல்லாம் எழுதினான். என்னக்கா 65 மார்க், அவனே நம்பர் 65 மார்க் வந்து மாமா அப்படின்னு. என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். நீங்க சொன்ன அந்த காயத்ரி ஜபம், காயத்ரி மந்திரம், அந்த ஸ்லோகம், இது எல்லா பரீட்சைக்கும் அதான் நான் பண்ணுறேன். இந்த பரீட்சைக்கு மட்டும் இல்லை,
எல்லாம் பரீட்சை. இந்த காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. அப்போ நம்ம காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ண நமக்கு நல்ல நல்ல அறிவு வந்துருக்கணும் இல்லையா? அப்போ காயத்ரி ஜபத்தை ஜபம் பண்றதுக்காக தான் இந்த உபநயனம் பண்றாங்க. உபநயனம் உபனா கிட்ட நயனம்னா அழிச்சுட்டு போறான்னு இருக்கும். கிட்ட அழிச்சுட்டு போறோம். யார் கிட்ட? பகவான் கிட்ட, வேதத்துக்கிட்ட நம்மளை அழிச்சுட்டு போறோம். ஒரு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி ஒரு பூனெல்லாம் போட்டு வச்சு, இனிமேல் நீ வேதம் கற்றுக்கணும், இனிமேல் நீ காயத்ரி ஜபம் பண்ணணும், இனிமேல் நீ சந்தியாவந்தனம் பண்ணணும், என்ன உண்டு. அப்போ அதனால்தான் பிராமணன் பெயராது. பிராமணன் என்ன அர்த்தம் சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? பிரம்மன் வேதம். வேதம் நம்ம படிக்கிறதுனால பிராமணன். இன்னொரு அர்த்தம் சொல்றேன். பிரம்மா அப்படின்னா பகவான். சாட்சாத் பகவானுக்கு பிரம்மன் பெயர். உபனிஷத்துல பல இடத்துல பிரம்மா அப்படின்னு ஒரு கொஞ்சம் பகவான். அப்ப அந்த பகவான் கிட்ட நம்ம போறோம். உபநயனம் ஆயாச்சுன்னா காயத்ரி ஜபம், உபநயனம் ஆயாச்சுன்னா கொஞ்சம் கிட்ட போறோம். நித்தியம் விடாத காயத்ரி ஜபம் 3 வேளையும் பண்ணிட்டு இருக்கியா? இன்னும் கிட்ட போறோம். வேத அத்தியாயங்கள் எல்லாம் பண்ணி வேத மந்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப இன்னும் கொஞ்சம் கிட்ட போறோம். அதுக்கப்புறம் அந்த பூஜா விதி எல்லாம் கத்துட்டு பக்தியோட சிரத்தையோட மந்திரத்தோட நீ பூஜையெல்லாம் பண்ணினா இப்போ இன்னும் கிட்ட போற இல்லையா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பகவான் கிட்ட 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 போற வழியும் நம்மளை கிட்ட போக வைக்கிறது இந்த உபநயனம் அப்படிங்கிறது ஆரம்பம். பக்கத்துல அழிச்சுட்டு போடுது. பகவான் கிட்டையும் வேதத்துக்கிட்டையும் மந்திரங்கள் கிட்டையும் நம்ம மெதுவாக அழிச்சுட்டு போகிறார்கள். அதுதான் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க கிட்ட போக தொடங்கியாச்சு இல்லையா? இன்னும் நல்லா கற்றுண்டு நம்ம வந்து பகவானை பூஜிக்கலாம். எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. மந்திரங்கள்னால நம்ம நிறைய சாதிக்கலாம். லோகத்தில் சாதிக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் நம்ம மந்திரங்கள் கொண்டு நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னா இருக்கு. இதெல்லாம் நிறைய கதைகள்லாம் வேதத்திலேயே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால என்ன ஆனாலும் சரி இந்த வேதத்தை கைவிடக்கூடாது. வேதம் நமக்கு சொத்து. நம்ம பெரியவர்கள்லாம் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிற சொத்து. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு நல்ல பணக்காரர் அப்பா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். உங்க அப்பா நல்ல பணக்காரர் வச்சுக்கோங்க. அப்போ உனக்கு என்ன வரும், சொத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ பெரிய நான் அப்புறம் உங்க அப்பா விட்டு போன சொத்து ஒரு பங்களா, 2 கார், இன்னும் ஏதாவது கம்பெனி இருந்தா கம்பெனி எல்லாம் வரும்போது நம்ம சௌக்கியமா இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம பெரியவா நமக்கு சேர்த்து கொடுத்திருக்கிற சொத்து தான் இந்த வேதம் அப்படிங்கிறது. இது ரொம்ப பெரிய சொத்து அப்படின்னு சொல்றாங்க. வேதத்திலே இது நமக்கு இதனால எதை வேண்டாலும் சாதியெல்லாம் இருக்கிறபடினால பெரிய சொத்தாக இருக்கு. எந்த பெரியார் நமக்கு கொடுத்துருக்காங்க? நமக்கு நம்ம குரு, அவருக்கு அவருடைய குரு, அவருக்கு அவருடைய குரு. பார்த்தா இந்த குரு பரம்பரையில வரும். நம்மாத்து பெரியவாள் அவள்தான் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா. சந்தியாவந்தனம். அப்ப இது யாருக்கிட்ட ஆரம்பம்? யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா முதல்ல அப்படின்னா அதுக்காக தான் நம்ம அந்த ரிஷிகள் பேரெல்லாம் சொல்றோம். அபிவாதிய அபிவாதிய ஆங்கிரச பாரதல இப்படிலாம் சொல்றாங்க. அங்கிரஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு மகர்ஷி. அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வேதத்துல அவர் தான் முதல்ல அக்னியை உண்டாக்குனார். நெருப்பு. பெரிய சயின்டிஸ்ட். நிறைய பேர் பெரிய சயின்டிஸ்டுகள் தான் இருந்திருக்காங்க. முதல்ல முன்காலம் சொல்றத கிட்டத்தட்ட 20,000 30,000 வருஷம் முன்னாடி நெருப்பு வேணும்னா பத்திரம் வச்சுப்பான். இங்க காட்டுல நெருப்பு இருக்கும், காட்டு தீயில இருக்கும், அதுலேருந்து ஏற்றி வச்சுப்பான். அது பத்திரம் சுரட்சிதமா வச்சுப்பான். இந்த கல்லுல எழுதி தேய்ச்சு அதிலிருந்து அக்னி உண்டாக்குறதோ இல்லை சில செடி அக்னி உண்டாக்குற அது ஜொலிக்கக்கூடிய செடிகள், அந்த செடிகளில் லென்ஸ் வச்சா அக்னி வரும். அந்த மாதிரிலாம் உண்டு.
அது மாதிரி சில கல் வந்து சூரியகாந்த கல் அப்படின்னு சிலதெல்லாம் உண்டு. இதிலிருந்து நெருப்பு உண்டாக்குறோம். இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சவர் அங்கிரஸ் தான். நிறைய பேர் நீங்க அங்கிரஸை சேர்ந்தவர்கள் இருக்கா இல்லையா? அங்கிரஸை சொல்லுவோம் யாரும் கைக்கும் உங்க தாத்தாவோட 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 தாத்தா தான் அந்த சீஃப் அங்கிரஸுங்கிறார். இதில் சாதாரணமாக கிடையாது, எல்லாரும் மகர்ஷியுடைய வம்சத்தில் வந்தோம். அதனால்தான் அக்னி பிரதிஷ்டில தயாரே அவனையானந்தி அஸ்தம் துவாசி அக்னி மந்திரத்தில் தான் அவர் பேர் வரும். அக்னி எங்க வச்சாலும் அந்த அங்கிரசனுடைய இது வரும். அத்திரிக்கு ஒருத்தர் இருந்தார். யார் யார் அத்திரியை சேர்ந்தவர் யார் சொல்லுவோம்? ஆத்திரேய கோத்திரம் பாருங்க. அத்திரி என்ன பண்ணாரு தெரியும்? கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பாக்டீரியா முதல்ல கண்டுபிடிச்சார். யார் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் அவர் கண்டுபிடிச்சார். இந்த கொரோனா மாதிரி அது கண்டுபிடிச்சார். பெரிய சயின்டிஸ்ட். அத்திரி ஆத்மா கிருமியை மந்திரத்தை வரும். ஒரு கிருமியை பார்த்து சொல்றாங்க, சார் கிருமியே அத்திரி வச்சு ஒன்று கொண்டு மந்திரத்தை. அதாவது மனுஷனுடைய ஆதி காலத்துல பல விஷயங்கள், பூமி எப்படி உண்டாச்சு முதலான சித்தாந்தங்கள் இதெல்லாமே கண்டுபிடிச்சு அந்த மகர்ஷிகளை கழிவு அந்த மகர்ஷியுடைய வம்சத்துல நாம் உண்டு. நாம் சாதாரணமாக கிடையாது. நான் ஒரு தரம் எல்லாரும் பொதுதானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேஷாதிகார சன்மாசாஸ்திரி அழகா ஒரு விஷயம் சொன்னார். எல்லாம் பொது கிடையாது. நான் மகர்ஷியுடைய வம்சத்திலே வந்தவன். என்னுடைய ஜீன் வேற, என்னுடைய ரத்தம் வேற. ஏன்னா அவர்கள் வந்து வேதத்தை காப்பாற்றி மந்திரங்களா கொடுத்துருக்கா. அவ சொன்ன ரீதியில அந்த யஜுஷாக்காத்தியாயி சாட்சாக்காத்தியாயி அந்த கோத்திரத்துல அந்த சூத்திரத்துல அந்த சாத்தியை சொல்லிட்டு நாம் இருக்கோம். இன்னைக்கு பெரிய பாக்கியம் நமக்கு. அப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்து. இந்த அப்பா மட்டும் இல்லை, அப்பா அவருடைய அப்பா பார்க்கணும்னா அந்த மகர்ஷிகள் கல்வி அவ கொடுத்த சொத்து நமக்கு வந்தது வேறு. இதை இத்தனை பேர் காப்பாற்றி வச்சிருக்கா நடுவில் தலைமுறையா. அதை உலகத்துல எந்த ஒரு புஸ்தகமும் இப்படி கிடையாது. இத்தனை காலமா ரட்சிச்சது எதுவுமே கிடையாது. உலகத்திலேயே ரொம்ப பிராச்சீனமான ஒரு லிட்டரரி ரெக்கார்ட் அப்படிங்கிறது ரிக்வேதம் தான். இது நம்ம சொல்லல, வெளிநாட்டு நிறைய எழுதி வச்சிருக்காங்க. ஏன்ஷியன்ட் லிட்டரரி ரெக்கார்ட் ஆஃப் ஹியூமன் கைண்ட் ரிக்வேதம் தான். ஆனால் அன்னைக்கு எந்த ரிக்வேதம் இருக்கோ அது இன்னைக்கு இருக்கு. என்ன காரணம்னா உங்களை மாதிரி அப்படியே நம்ம அப்படியே இந்த ரிக்வேதத்தை சொல்லி வச்சிருக்கோம். வசிஷ்டர் மகர்ஷி இருந்தார். நிறைய பேர் வசிஷ்டரை சேர்ந்தவர்களா இல்லையா? வாசிஷ்டாமித்ரா. வசிஷ்டர் எப்பவுமே வேதம் சொல்லிட்டு தான் இருப்பார். வேதம் சொல்லிட்டு தான் நாட்டில் போவார். வசிஷ்டம் ஜபதாம்பரம் அப்படின்னு வரும் ராமாயணம் தான். ஜபம் பண்ணிட்டே இருப்பார். ஜபம்னா என்ன கேட்டா வேதவேத ஜபே நித்யம் யதா காலமதந்திரிதா நஷ்யஸ்யாம் பரம் தர்மம் தர்மோ மன்யவுச்யதே. ஜபம்னா பிரதானமானது வேத ஜபம்னா. இப்படியே புஸ்தகமே கிடையாது. புஸ்தகம் எதுவும் இல்லாமல் இப்ப என்ன பண்றாங்க? புஸ்தகம் சொல்லக்கூடாது. மனப்பாடம் பண்ணிட்டாங்களா? மனசுல இருக்கணும் வேதங்கள். ஒருத்தங்கன்னா ஒரு பையன் வேற கிரிக்கெட் டீச்சர் இருக்கணும். அப்புறம் கிரிக்கெட் டீச்சர் இருக்கு அப்படின்னு செல்போன் அவன் கிரிக்கெட் டீச்சர். வேதம் மனசுல இருக்கணும், வேதம் வாக்குல இருக்கணும். வசிஷ்டர் அப்படி காப்பாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால வசிஷ்டர் முதலாளர்கள் எல்லாமே காட்டுல வேதத்தை சொல்லி விடாமல் வேதாத்தியமே பண்ணி வேதத்தையே சொல்லிட்டு இருக்கோம். स्वाध्याय प्रवचनाभ्याम प्रमदितव्यम ஏவவிதிர்கார்யாभ्याम प्रमदितव्यम. என்ன அர்த்தம் தெரியுமா? स्वाध्यायம்னா வேதத்தை சொல்லுதல், பிரம்மேந்திர உணர்வு. பிரவச்சனம்னா அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிட்டோம், அதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். இதை விட்டு ஒரு நாளும் தவறக்கூடாது. இதுதான் உன்னுடைய தர்மம். நீ எத்தனை வயசானாலும் என்ன ஆனாலும் இன்னைக்கு ஆரம்பிச்ச வேலை இருக்கு, இது உனக்கு லைஃப் லாங்.
கடைசி வரைக்கும் இந்த வேதம் உண்டு, கடைசி வரைக்கும் சந்தியாவனம் உண்டு, கடைசி வரைக்கும் காயத்ரி மந்திரம் உண்டு. நீ பிறக்கச்சிலிருந்து ஆரம்பிச்சு வேதம் தான். பிறக்கச்சி அப்பவே புண்ணியாவனம் பண்ணாங்க. பிறந்த குழந்தைக்கு புண்ணியாவனம், பிறந்த குழந்தைக்கு ஜாதி கர்மான்னு பண்ணுவோம். ஜாதி கர்மான் வந்து பிறந்ததுக்கே பண்ணணும், குழந்தை பிறந்த உடனே பண்ணணும். ஜாதி கர்மான் பேர். சில லௌகிக சோதியை அனுசரித்து 10ஆம் நாள் பண்ணுவோம், இல்லை ஏகாதசி 11ஆவது நாள் பண்ணுவோம். ஜாதி கர்மா, நாமகரணம், அன்னப்பிராசம், சௌலம், பிறக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் வேதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் உபநயனம், அதுக்கும் வேதம் மந்திரம், சந்தியாவனம், அதுக்கும் வேத மந்திரம், விவாகம், அதுக்கும் வேத மந்திரம், சீமந்தம், அதுக்கும் வேத மந்திரம். கடைசியில் ஒன்று கடைசி பிரயாணம், அதுக்கும் வேத மந்திரம் தான். வேதத்திலேயே பிறந்து, வேதத்திலேயே வளர்ந்து, வேதத்திலேயே ஜீவிச்சு கடைசி வரைக்கும் வேதத்திலேயே முடிவு பெறுவாங்க நாம். அதனால பிராமணன் பேர். ஏன்னா பிரம்மா வேதம் பிரம்ம விஸ்வா தன்னோ மகாசீத் வேதம் தெரியும் சொல்லு. பிரம்ம பிரபாதி, பிரம்மனா வேதம், வேதத்தை சொன்னோம். தன்னோ மகாசி, அந்த வேதத்தை நீங்கள் கைவிடக்கூடாது, கைவிடாத பிரபாதி அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ அழகான மக்கள் வேதத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். வேதத்தை சொல்லியிருக்கோம்னா பகவான் நமஸ்காரம் போன்ற மாதிரி. ஏன்னா வேதத்தை சாட்சாத் பகவானுக்கு பிரதிநிதி இல்லையா? பகவானுக்கு பிரதிநிதியா சத்வரூபமான பகவான். பகவானை சத்வரூபத்தில் இருந்தால் வேதமாக இருக்கு. ஸ்ரீமத் பாகவத் சொல்வது, ஸ்ரீமத் பாகவதாச்சாரிய பிரத்யக்ஷ கிருஷ்ணன் கிருஷ்ணன் பாகவதம். இந்த மாதிரி பகவான் தான், அந்த பிரம்மன் தான் வேதம். அந்த பிரம்மத்தை சொல்றோம், அது எங்களை கைவிடாது அப்படிங்கும் போது இந்த பிராமணன் கிரவன் அந்த வேதத்தையே அவருடைய சொத்தாக வைத்து வேதத்தினாலேயே ஜீவிக்கிறவன் அப்படிங்கும் போது, அதனால நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிராமணன் சிரேஷ்டன். இது வெளியே போய் கொடி பிடிச்சு நாங்க சிரேஷ்டன் சொல்றதுக்காக இல்லை, நமக்குள்ள நாம சொல்லிக்கிறோம், நாம உணர்த்துக்கணும். நம்ம கிட்ட பெரிய பொறுப்பு இருக்கு, 2 பொறுப்பு. ஒண்ணு வேதத்தை ரட்சிக்கிற பொறுப்பு இல்லையா? வேதத்தை காப்பாற்ற, வேதத்தை சொல்லி பிராமணனா இருக்கணும். 2வது வேதம் ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட. லோகக்ஷேமமே பிராமணன் கிட்ட இருக்குது. ஏன்னா வேதம் எங்கிட்ட இருக்கு இல்லையா? இந்த வேதம் மூலமாக தான் லோகக்ஷேமம் நடக்கும். அதனால உலகத்தில் சர்வே ஜனா சுகினோ பவந்து சொல்லுவாங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்துக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் இருக்கு. கோ பிராமணே சுகமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சில பேர் என்ன கேட்கிறாங்க, அதை உங்களுக்கு மாத்திரம் சுகம் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன இல்லை, பிராமணன் சுகமா வேதாத்தியனம் பண்ணான்னா லோகம் சுகமா. வேதாத்தியனம் பண்றதுக்கு சௌகரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேதாத்தியனம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, சௌகரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப சமுதாயம் கெட்டு போயிடும். அதுக்கு உதாரணம் இருக்குன்னா பசுமாடு. பசுமாடு எடுத்துக்கோங்க. பசுமாட்டினுடைய பால் தான் உலகம் முழுக்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பசுமாடு நிறைய பால் கொடுக்குது இல்லையா? பசுமாட்டினுடைய பால்னாலே பால், தயிர், வெண்ணெய், நெய் எத்தனை வருது? இது எல்லாம் கொடுக்கும்படி பசுமாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி 60 அழகான 60. பசுமாடு நடாந்தா எல்லாருக்கும் பால், தயிர், வெண்ணெய், நெய்யிலிருந்து பண்ணக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால வேற என்ன சொல்றதுன்னா கௌரவாவ சர்வஸ்வ மித்ரம் அப்படின்னு, பசுமாடு எல்லாருக்கும் மித்திரமா அப்படின்னு சொல்லி. பசுமாடு ஒண்ணுதான் உலகம் முழுக்க எல்லாருக்கும் பால் கொடுத்து ஜீவி, வேற எதுவும் கிடையாது. அதுதான் அதில் குட்டி கொடுத்துதான் கொடுக்கும் இல்லையா? ஆனா உலகம் முழுக்க பால் கொடுத்து, தயிர் கொடுத்து, வெண்ணெய் கொடுத்து, நெய் கொடுத்து இப்படி இருக்கிற பசுமாடு இருக்கு இல்லையா? அதை ரட்சிக்கணும். நாம் அம்மா மாதிரி, இவங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரி. எல்லாரும் அம்மாவுடைய தாய்ப்பாலை கூட 6 மாசமும் 1 வருஷம் தான் சாப்பிடும். ஆனா கடைசி வரைக்கும் பால், கடைசியை கூட பால் தான் ஊற்றுறாங்க. பசுமாட்டுடைய கடைசி வரைக்கும் வேதத்தில் இதெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் கதை இருக்கு. எல்லா கதையெல்லாம் ஏன் இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அழகா சொல்றாரு.
திருக்குறள் உள்ளது தமிழ். அறுதொழிலோர் நூல் மறப்ப ஆ பயன் கொண்டு காவலன் காவாய். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒண்ணு பசுமாடு, இன்னொன்னு பிராமணன். ரெண்டு பேரும் நன்னாதான் லோகம். அறுதொழிலோர் நூல் மறப்ப, அறுதொழிலோர் பிராமணர்கள் வேகத்தை மறந்துட்டாங்க. ஆ பயன் கொண்டு பசுமாடு பால் கலக்கிறதுனா அதாவது லோகம் ஜீவிக்க முடியாது, கஷ்டம். அதனால நீ வேதாத்தியானம் பண்ணி உனக்கு நல்லது மட்டுமல்ல, உங்க ஆப்புக்கு நல்லது, உங்க அம்மா அப்பா உன்னோட சேர்ந்தவர்கள், உங்க ஊருக்கு நல்லது. நீ மந்திரம் சொல்லி பகவானை பூஜை பண்ணினால் அந்த ஊருக்கு நல்லது, அந்த நாட்டுக்கே நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. அதனால வேதத்தில் ஒரு மந்திரம் வரும், சைனம் பிரம்ம க்ஷத்ரம் பாவோ தாயினம் பிரம்ம க்ஷத்ரம் பாவந்து தஸ்மை ஸ்வஹா தாப்ய ஸ்வஹா. வேத மந்திரம் இது. நிறைய பேருக்கு தெரிஞ்சு நம்மள அடிக்கடி கோபம் பண்ற மந்திரம் இது. அது என்ன சொல்றாங்க கேட்டா, ரெண்டு பேருக்கான பிராமணன் சத்திரியன். சத்திரியனா யாரு? ராஜா. நாட்டை அனுபவம். அவன் இந்த நாட்டையெல்லாம் அவன் வந்து பரிபாலனை பண்ணுவான், ரட்சணை பண்றான் இல்லையா? அந்த மாதிரி பிராமணன் ரட்சணை பண்றாங்க. அதாவது யாருமே சொல்லி பிராமணன் வந்து நாட்டையெல்லாம் ரட்சணை பண்றான். ராஜா ரட்சணை பண்றது எப்படி கேட்டாங்கன்னா லௌகிகமான ரீதியில. பிராமணன் ரட்சணை பண்றது எப்படி கேட்டா, ஒரு மந்திரம் சொல்லி தேவதா பூஜை பண்ணி அந்த தேவதையுடைய பிரசாதம் மூலமாக எல்லா லோகத்தையும் சௌக்கியமாக இருக்க வைக்கிறார். ஒரு மந்திரம் சொன்னா அந்த மந்திரம் எங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் கேட்டாங்கன்னா, கிராமத்துலாம் வேத மந்திரம் கேட்டுட்டே இருக்கும். பின்னால இருந்தாலும் 4 மணிக்கு வேத மந்திரம் கேட்டுதான் வச்சுக்கோங்க. அது மங்களம் அர்த்தம். எங்க இல்லை நல்லா அந்த கிராமமே மங்களமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே இடத்துல அப்படி இருக்கு. ராமாயணத்தில் ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு வேடிக்கைக்காக சொல்றேன். ராமாயணத்துல ஆஞ்சநேயர் வந்து லங்கைக்கு போனார் இல்லையா? லங்கை யாருடைய ராஜ்யம்? ராவணனுடைய ராஜ்யம். அவர் பின்னால சீதாதேவியை தேடி போற ஒரு 4 மணி இருக்கும். பிராமணன் ஒருத்தங்க அப்ப வேத கோஷம் கேட்டுறாங்க லங்கையில. வேத மந்திரங்கள் அவர் சொல்ல எல்லாரும் வேதம் தேடி ஆரம்பிச்சுட்டா சூரிய ஞாபகம் போல இருக்கு அப்படின்னு வேத கோஷங்கள் எல்லாம் கேட்கறது. வேத கோஷம் இருக்கிற இடம் இல்லையோ அது முக்கியமான இடம். உங்க ஆத்துல இருந்தா ஆத்து விஷயம் நம்ம வாயால சொல்ல கேட்கிற போட்டா கூடாது. நம்ம வாயால சொன்னா விஷயம், அந்த ஊருக்கு விஷயம், அந்த நாட்டுக்கு விஷயம் அப்படிங்கிறது. அதனால என்ன கேட்டாங்கன்னா, அந்த ஒரு பொறுப்பு உங்க கையில இருக்குங்கிறது. சமுதாயம் எதிர்பார்க்கிறது, வேதம் எதிர்பார்க்கிறது. நீ அந்த பொறுப்பை கையில் வச்சு உனக்கும் மந்திரத்தை சொல்ல சொல்ல நிறைய பாவங்கள்லாம் போகும். நல்லது தானே எல்லாம். எத்தனையோ தப்பெல்லாம் பண்ணுவாங்க. எதன்னா பாபமகாரிஷம் நான் என்ன பாவம் பண்ணேனோ, எதன்னா பகல் நான் பகல்ல என்ன பாவம் பண்ணேனோ, மனசா வாச்சா மனசுனாலே வாக்கினாலே கைனாலே என்னென்ன பண்ணேனோ எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடும். இது சாயங்காலம் சொல்லப்பட்ட தருவோம். அண்ணா காத்தால சந்தியாமத்தில் ராத்திரியா பாபம் காட்டம், நான் ராத்திரி என்ன பாவம் பண்ணேனோ அதெல்லாம் போயிடும். மந்திரங்கள்லாம் வேறு ஒரு கதை பார்க்க சொல்றேன். சமயமாயிட்டு நினைக்கிறேன் இல்லையா? முடிக்கிற ஒரு கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சமயம் அக்னி இருக்காரு, அக்னிக்கு பாம்பு பிடிச்சிருக்கு. என்ன காரணம் கேட்டா, அக்னிகள் ரொம்ப சுத்தமானவர், அவர்கிட்ட ஹோமங்கள்லாம் பண்ணணும். ஆனால் ஜனங்கள்லாம் குப்பையை கொண்டு கொட்டார். அவர்கிட்ட நிறைய குப்பைகள் வேஸ்டா போனது, இவாசாட்டு போன பாக்கி இருக்கிறது, இதெல்லாம் அக்னியில் போட்டுறார். அக்னிக்கு அதனால சர்வபூட்டும் பேர் எல்லாத்தையும் அவர் மேலே போட்டு அழியும். அவருக்கு பாவம் கொடுக்கும், அசுத்தி கொடுக்கும். அப்போ அவர் என்ன பண்றதுன்னு யோசிச்சார். அப்போ தேவர்கள் கிட்ட போய் சொன்னார். தேவர்கள் எல்லாம் கவலைப்படாது, நாங்கள் ஆகுதிகள் பண்ணோம் மந்திரம் சொல்லி, இந்த ஆகுதிகள் பண்ணால் இந்த பாவம் போயிடும் அப்படின்னா சரி. அதுக்கப்புறம் ஆகுதி பண்ணலாம்.
ஹோமம் பண்றாங்க. உடனே அந்த ஆகுதிக்கு அந்த பாபம் வந்துருக்கான். உடனே ஆகுதிகள் நாங்க என்ன பண்றது பாபத்தை வச்சுட்டு அப்படின்னு கேட்டு யஜ்யம் யாகத்தில் தான் ஆகுதி வரும். அதனால யஜ்யம் ஒன்று விட்ட. அதனால யாகத்தினால அந்த பாபத்தை குறைச்சு போகணும் விட்ட. உடனே யஜ்யம் அப்படின்ற யாகத்துக்கு இது பாபம் வரும். நாங்க யாகத்தில் வர பாபத்தை என்ன பண்றதுன்னு கேட்டா தட்சிணா கொடுக்குறாரு இல்லையா, அதனால தட்சிணை பண்ணிடுவோம் அப்படின்னு. யாகம் தான் தட்சிணை. யாகத்தில் ஏதாவது குறவு தான் தட்சிணை மூலமாக சரி பண்ணணும்னு இருக்கு. அதனால தட்சிணை பாபத்தானா அப்போ தட்சிணை கேட்டு போயிருக்கு. இன்னும் தட்சிணைகள்லாம் வந்து இந்த பாகத்தை நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிறோம். இன்னும் தட்சிணை வாங்குறாங்க பிராமணர் அவங்கிட்ட போய் போவான்னு பாபத்தை சொல்லிட்டேன். அதனால தட்சிணை வாங்குற பிராமணர்கிட்ட அந்த பாபம் வந்து அக்னிந்தை யாகம் பாப்மான கிராகம் தந்தேவா ஆகுதோபி பாப்மாத்மபாக்ரன் ஆகுதீனாம் யஜ்ஞேன யஜ்ஞஸ்ய தட்சிணாபிஹி தட்சிணானாம் பிராமணேன பிராமணஸ்ய சந்தோபி. அப்போ பிராமணர் வீட்டு இந்த பாபம் வருது. அப்போ பிராமணர் வீட்டு நீங்க இந்த பாபத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு கேட்டா வேத மந்திரங்கள் சொல்லி சமாளிச்சுருக்கோம். உங்ககிட்ட வேதம் இருக்கு இல்லையா, அதனால வேத மந்திரங்கள் சொல்ல சொல்ல பாவம் எல்லாம் போயிடும். இப்போ நான் ஒரு மந்திரம் பார்க்க முடியும், அதனால வேத மந்திரங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ சந்த பிராமணஸ்ய சந்தோபிஹி சந்தசாவிஸ்வாத்தியாயன. அதுக்கு அடுத்த கேள்வி வேதத்துக்கு அது பாபத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா வேதத்துல பாபம் ஒட்டவே ஒட்டு. அப்போ தாமரையில தண்ணி ஒட்ட அந்த மாதிரி வேதத்துல பாபம் ஒட்டவே முடிக்கிறது இது. அதனால நமக்கிட்ட ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, உடனே ஏதோ பாபம் அதான் அப்படி வந்து உடனே என்ன பண்ணணும்னு கேட்டாங்கன்னா சாஸ்திரம் இல்லை அதுக்காக மந்திரங்கள்லாம் இருக்கு, பெரியவாட்டை கேட்டால் சொல்லுவாங்க. படிப்பு வரல அப்படின்னா மேதாமனீஷேமாபி சதானம் சமீச்சி பூதஸ்வப்யஸ்யாவதி. நல்ல ஞானம் வரணும், நல்ல நினைவு சக்தி வரணும். இதெல்லாம் பிரார்த்திக்கிற மந்திரங்கள்லாம் இருக்கு. ஆக நீங்கள் எல்லாம் பீயிங் பிராமணாஸ் அது என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நீங்க பகவான் கிட்ட போறீங்க, பகவான் கிட்ட போறதுக்கு வேதம் கிட்ட வருங்க. வேதம் மூலமாக நீங்க பகவான் கிட்ட போய் இன்னும் 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 மேலும் மேலும் கிட்ட கிட்ட போய் நீங்க க்ஷேமமா இருக்கணும். உங்க மூலம் உங்க ஆமும் உங்க சமுதாயமும் சர்வ ஜனங்களும் சமஸ்த லோகமும் எப்பவும் சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த ஒரு சுமையை நம்ம தலையில சுமத்தி, அதனால்தான் பிராமணன் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லுது. இப்படிப்பட்ட பொறுப்புல இருக்கான். உலகத்தையே ரட்சிக்கிற பொறுப்புல இருக்கிறதுனால பிராமணன் செயல். ஜந்து எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. சின்ன புழு இருக்கு, புழுவை காட்டிலும் எறும்பு வசதி இல்லையே, புழுவை காட்டிலும் எறும்பு வசதி, எறும்பை காட்டிலும் சர்ப்பங்கள் வசதி, அதை காட்டிலும் மிருகங்கள் வசதி, அதை காட்டிலும் மனுஷர் வசதி. அந்த மாதிரி இந்த பொறுப்புல இருக்கிற நாம எல்லாரும் காட்டிலும் உயர்ந்த ஒரு சிருஷ்டி இது. நம்மளால சாதிக்க முடியும், மற்றவர்களால் முடியுமா முடியாத அவர்கள் ட்ரை கூட பண்ணல, இன்னும் யாரும் ஆரம்பிக்கல. நம்மளால சாதிக்க முடியும். எல்லாரும் வேதத்தை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள், முடிந்தவரை அத்தியனம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த புத்தாண்டுல 2026 இந்த ஒரு சந்தேசத்தை குழந்தைகளுக்கு சந்தோஷத்துடன் நான் சமர்ப்பணம் செய்கிறேன். தன்யவாதங்கள்.